ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஸோ ரீசெண்டாக நமக்கு நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் நியூ லாட் சைஸ் மாற்றிருக்காங்க. நிஃப்டிக்கு நேற்றுலேருந்தே வந்து லாட் சைஸ் வந்து 75 மாற்றப்பட்டிருக்கு. சென்செக்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட்டு வீக் எக்ஸ்பைரிலேருந்து அதுக்கும் மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே 75 மாற்றப்பட்ட இந்த நிஃப்டியில் நான் நேற்று கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ப்ரீமியம் இருக்கும் அப்படின்றது தெரியலை. டிட் டு த சேம் ப்ரீமியம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் லாட் சைஸ் 75ன்னு சொல்லும்போது இட் கேரிஸ் மோர் வேல்யூ ஆன் இட். இந்த ஆப்ஷனில் ரொம்ப வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு அர்த்த மணி வாங்கினா ஒரு 10,000 இருந்தால் தான் வாங்க முடியுது. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு பையருக்கு ட்ரபிளாக இருக்கும்ன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ட்ரபிளாக இருக்காது. ஸோ ஈஸியாக அவங்களால 10,000லாம் வந்து கொண்டு வந்துட முடியும். ஆனால் அது சீக்கிரமாகவே அதை லாஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நான் வந்து நேற்றுலேருந்து யோசிச்சுட்ருக்கேன். அது பையருக்கு மட்டும் இல்லைங்க, செல்லருக்கு இன்னுமே வந்து பெரிய தலைவலி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். என்ன மாதிரி தலைவலி அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு லாட் இருக்குது, நான் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் போடணும் இல்லை ஸ்ட்ராங்கிள் போடணும் அப்படின்னா நான் என்னோடய ஒரு லாட்டுக்கான ரிஸ்கையோடு நான் எடுத்துப்பேன். ஆனால் இப்போ நான் உள்ளே இறங்குறேன் அப்படின்னா நான் கொண்டு வர அந்த கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி 3 லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அதையும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு வைங்களேன். அதில் ரிஸ்க்கும் ரிவார்டும் கண்டிப்பாக ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியில் வித்தவுட் ஹெட்ஜு நான் போகிறேன் அப்படின்னா அதில் கிடைக்கிற ரிட்டனை விட்டுருங்க. பட் ரிஸ்க்குன்னும் போது ஒன் சைடு உடையும் போது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதுவே நான் ஒரு லாட்டு போகும்போது அதுக்கான லாஸஸ் வந்து எனக்கு ஒரு லாட்டுக்குள்ளேயே அடங்கிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக காட்டுற மாதிரி நமக்கு இன்னும் மாயாஜலமாக இன்னும் நமக்கு வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டி ஓவரால் அன்லிமிட்டட் ரிஸ்க்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம பிரேக் ஈவன் விட்டு ஒரு 100-200 பாயிண்ட் தாண்டினாலே போதும், மொத்தமாக காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது. பிகாஸ் லாட் சைஸ் 75 அப்படின்றதுனால. ஸோ ஒரு விஷயமா அதை தவிர்த்து இன்னும் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப நல்லா இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இந்த ஒரு லாட் சைஸ் சேஞ்சுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒன்று, பட் இங்கே நடந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த லாட் சைஸ் மாற்றுறாங்க அப்படின்னா ஒன்று இவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் கொடுத்து ட்ரபிள் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் சேம் ப்ரீமியம் வச்சுட்டு இந்த ஒரு லாட் சைஸை நம்ம கேரி பண்ணும்போது நமக்கு விஷயங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். மொதல் விஷயம், இந்த லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு நான் 2017-18 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதே 75 குவான்டிட்டி தான் நான் ஸ்ட்ராடல் பண்ணியிருக்கேன். அதே 2,20,20,000 30,000 கேட்டிருந்தாங்க. இந்த சேம் ப்ரீமியம் வந்து இப்போ கேட்குறாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அதே 9,000 பாயிண்ட்டு, ஓகேங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,800 இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் 75 தான் வந்து லாட் சைஸ்ன்னு சொல்லும்போது அன்றைக்கும் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. வீக்லி ஆப்ஷன் இருந்தது தான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே 100 ப்ரீமியமில் தான் இருந்தது. இப்போ 130 ப்ரீமியம் இருக்குது. அப்போது 100 ப்ரீமியம் அப்படின்றது நான் எப்படி பார்க்குறேன்னா கிட்டத்தட்ட 1% வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா அப்போது 9K தான் மார்க்கெட்டுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1% ஆஃப் ஒரு சைடு லெக்கு, ஓகேங்களா. நான் இது ஒரு சைடு சொல்கிறேன். அதாவது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையும் புட்டையும் நான் சேர்த்து விற்றா கூட எனக்கு கிட்டத்தட்ட 100 + 100 = 200 பாயிண்ட் எனக்கு ரேஞ்சு கிடைக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2% 2.1 2.2% எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராடல் ரேஞ்சு கிடைக்கும். ஆனால் இங்கே இப்போ அப்படி கிடையாது. இப்போது 130 பாயிண்ட் தான் இருக்குது. 130 பாயிண்ட் காலுக்கும் 130 பாயிண்ட் புட்டுக்கும் சொல்லும்போது 260 பாயிண்ட் தான் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியமாக இருக்குது. விச் மீன்ஸ் அது 260 பாயிண்ட்டுக்கு தான் ஒரு ரேஞ்ச் இருக்கும். அப்போ சொல்லுங்கள், இங்கே 23,800ன்னு சொல்லும்போது இது 1%க்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது 2%க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரீமியம் வந்து இருந்துகிட்டு இருந்தது, ஓகேங்களா. ஒரு ரேஞ்ச் இருந்துகிட்டு இருந்தது. அப்போது அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நல்லதுங்க, இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டது, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சை வந்து அடிச்சிடும். நமக்கு தெரியாதுங்க, ஈஸியாக வந்து மார்க்கெட்டோட மூவ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்டை ஒரு 300 பாயிண்டில் ஈஸியாக கடந்துடும், 300 பாயிண்டில் ஈஸியாக நகர்ந்துடும். ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த 130 ப்ரீமியம் அப்படின்றது கூட 75 குவான்டிட்டி 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். நினச்சிக்கோங்க, இது வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது, ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா காஸ்ட்லின்னு சொல்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும், லாஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
2வது விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்லிட்டாங்க. மந்த்லி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 25 லாட் சைஸில கேரி ஃபார்வர்ட் ஆகுது சில காரணங்கள்னால. ஏன்னா, இந்த ஜனவரி இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாம் இது ஆல்ரெடி இருந்ததுனால 25ல கேரி ஆகுது. வீக்லி ஆப்ஷன் மட்டும் 75 கேரி ஆகுது அப்படின்றதுனால, நான் இதில ஏதாவது விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் காஸ்ட்லியா இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. இதோட அட் த மணி ரூ. 130 இன்ட்டு 75ன்னு சொல்லும்போது ரூ. 10,000 தான் இன்வெஸ்ட்மென்ட்டு. ஆனா, இங்க நீங்க மந்த்லி ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரூ. 370 இருக்குது. இன்ட்டு 25ன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8,500 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 10,000 வந்து வீக்லி ஆப்ஷனில் இருக்கும்போது 8,500 மந்த்லி ஆப்ஷன் இருக்கும்போது இது என்ன மாதிரி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் எடுக்கிறவங்க, ஒரு கேலண்டரில் எடுக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு இது வந்து எப்படி வந்து அடிபடுமா இல்லைனா நல்ல விஷயமா அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. அதையும் நான் திங்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு மோர் லாஸஸ் கொடுக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் இட் கேரிஸ் மோர் வேல்யூ ஆன் இட். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒன்று கிடைச்சா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். டைரக்ஷன் தப்பு அப்படின்னா மொத்தமும் காலி ஆகிடும். அதுதான் சொல்கிறேன். இவங்க வந்து மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணது இல்லைனா லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணது ஒரேடியாக நம்மளை லாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இங்கே இதில் எடுத்திருந்தேன். என்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாமே. ஸோ ஒன்றும் இல்லைங்க. ஸோ சென்சிபிளில் ஒரு இந்த வீக்லி கான்ட்ராக்டில் எடுத்துக்கலாம். 5 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராடலோடைய ப்ரீமியத்தை பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். 75 குவான்டிட்டி 147 130ன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 277 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 நைட்டு நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேயே சுற்றுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராடல் பிளேயருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டாம். 20,000 கரெக்டு. 20,798 நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? பட் அவன் கொடுக்குற ரேஞ்சு பாருங்களேன். 23,623 24,173 இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து போதாது. ஏன்னா இது வந்து 75 லாட் சைஸ் கேரி பண்ணுறதுனால நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 பாயிண்ட்டுங்க. ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் நகருதுன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் நகருது அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே ஒரு 7,000 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக 100 பாயிண்ட் நகர்ந்தாலே அடிச்சிருது. ஸோ அதே மாதிரி ஒரு 100 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே நகருது அப்படின்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஈஸியாக வந்து வரக்கூடும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்கிறேன். பிகாஸ் 75 லாட் சைஸ் அப்படின்றது வேல்யூஸை ஈஸியாக கேரி பண்ணது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு 23,000 இருக்கனால ஈஸியாக இந்த 1% ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? அதுதான் நான் இங்கே சொல்லி ஆகணும். அண்ட் 2வது விஷயம், நிறைய பேர் ஸ்ட்ராங்கிள் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராங்கிளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதா கெட்டதான்னு எனக்கு இதுவரையும் எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ரூ. 15 ஆப்ஷன் தான் எடுத்தேன். ரொம்ப தூரத்தில் ஒரு ரூ. 15 ஆப்ஷன் எடுத்தேன். இது வந்து எனக்கு கரெக்டாக தப்பா அப்படின்றது வந்து தெரியல. ஓகேங்களா? பட் நான் இங்கே வந்து ஓகே இதை சொல்லலாம் அப்படி தான். ஸோ ரூ. 15 ஆப்ஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 2,175 வந்து காட்டுறான். நல்ல ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு 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 டிஃபைன்டு ஒரு ரிட்டர்னுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம் அப்படின்றது நான் பார்த்தேன். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ராடலோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா விஷயமே வேறு மாதிரி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஸ்ட்ராடலோடைய ரேஞ்சு கிட்டத்தட்ட 23,620 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் இந்த சைடும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 150 பாயிண்ட் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்படி ஆகிறதுல நமக்கு 1-2 நைட்டு நம்ம இருந்தால் கூட ஸ்ட்ராடலில் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரேஞ்சாக இருக்குது. அதை நான் வந்து எதுவும் சொல்லலை. பட் இதிலே சுத்தம் போது தான் ப்ராஃபிட்டு. பட் இன்கேஸ் வந்து ஒரு சைடு உடையும் போது ஒரு பெரிய ஒரு லாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் உட்படும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றும் இல்லை, நம்ம ரேஞ்சை விட்டு ஒரு 50 பாயிண்ட் நகர்ந்தாலே 10,000 லாஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 50 பாயிண்ட் நகர்ந்தாலே 10,000 லாஸ் ஆகுது. அப்போ இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ஷன் அதிகமான ஒரு வேல்யூவை கையில் வச்சுருக்கனால ஈஸியாக லாஸ் நடக்க வாய்ப்பு அதிகம். 2 3வது வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு நம்ம லேடரை போட்டாலும் இல்லை எந்த சைடு நம்ம அயன்ஃப்ளை போட்டாலும் அயன்ஃப்ளை வந்து இந்த மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா அது டிஃபைன்டு ரிஸ்க் அப்படின்றதுனால தைரியமாக போகலாம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட் லேடர்ன்றது ஒன் சைடு ஓப்பனு. ஸோ அதை எடுக்கும்போது கூட எனக்கு கண்டிப்பாக என்னோடய ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்குது. யூஸ்வலாக நான் 25 சைஸ் இருக்கும்போது இல்லைனா 10 சென்செக்ஸ் 10 இருக்கும்போது எனக்கு தேவையான ரிஸ்க்கை நான் எடுத்துக்க முடியும். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே பை டிஃபால்ட்டாக என்னோடய கேஷுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம கேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட் சைஸ்லாம் சத்தியமாக செட் ஆகாது. இது ரொம்ப அதிகமான கேபிட்டல் வச்சுருக்கவங்களுக்கு வேணால் செட் ஆகும். பட் ஆனால் அந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாக இருக்குது. ஓகே, ரிவார்டு கிடச்சா ஓகே, ரிஸ்க்கு கிடச்சா என்ன பண்ணுறது, அந்த ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் பார்த்தேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், இங்கே பார்த்திங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும் பாருங்களேன். இதுதான் வந்து எனக்கு ஏதாவது ஆர்பிட்ராஜ் கிடைக்கும்னு பார்த்தேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். 375 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்த மணியாக வச்சுருக்கு அப்படின்னா இந்த 375 வந்து பார்த்திங்கன்னா நியர்லி
நல்ல ப்ரீமியம் ஆக்சுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் வந்து 75. ஓகேங்களா? ஸோ இதை தான் அவன் சொன்னாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் யாராவது ஜான் கான்ட்ராக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை நீங்கள் மேக்கப் பண்ணணும். லைக் வீக்லி கான்ட்ராக்டோட மேக்கப் பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு பை எக்ஸ்ட்ரா 2 லாட்ஸ் 75 மாற்றும் போது இதோட ப்ரீமியம் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த ரேஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. 1000 பாயிண்ட்ன்றது ஈஸியாக அன்றைக்கி 10 நாளில் நகர்ந்துருச்சுன்னு சொல்லும்போது தான் உண்மை. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும்னு இருந்தேன். இந்த மாதிரி வீக்லி ப்ரீமியம் தான் காஸ்ட்லியாக இருக்குது, மந்த்லி ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் 4 வாரம் இருக்குது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி கணக்கு வந்தால் கூட வீக்லி ப்ரீமியம் 20,000 இருக்குது அப்படின்னா 4 வாரம்னு சொல்லும்போது 80,000 ப்ரீமியமாவது கேரி ஃபார்வர்டு ஆகணும். பட் இங்கே 18,669 அப்படின்றது ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் போட்டால் தான் 60,000 வருது. பட் வீக்லி 20 இருக்கும்போது நான் மந்த்லி 60,000 தான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் நினைப்பேன். ஏன்னா இந்த ஒரு ரேஞ்சுக்கு ஓகேங்களா. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாவது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ப்ரீமியமும் இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்றது தான் வந்து இங்கே ஒரு விஷயமா இருக்குது. தெரியல, மேபி வந்து இந்தியாவுக்கு ஒரு 10% ஏறிச்சு அப்படின்னா நம்ம ப்ரீமியம் ஸ்பைக் ஆகுமான்னு வந்து தெரியல. பிகாஸ் வந்து நான் நேற்று தான் இந்த விஷயம் நான் அனலைஸ் பண்ண கொஞ்சம். ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பேடாக தான் இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் பண்ணி நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா. ஏன்னா ரொம்பவே இப்போ நம்ம ப்ரிசைஸாக நம்ம வந்து டெசிஷன் எடுக்கணும். ப்ரிசைஸாக நம்ம வந்து ட்ரேடிங்கை பிக் பண்ணணும். எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்த லெக்கு, எந்த டைரக்ஷன் பிக் பண்ணுறதுன்றது இப்போ ரொம்பவே முக்கியம் அப்படின்றது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா. கொஞ்சம் ஈஸியாக வந்துடாது எப்போவுமே ட்ரேடிங்கில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரேடிங்கை பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம். இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சா நான் வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.